வணக்கம். விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளே இப்படி ஒரு பொய்யை தமிழ்நாட்டு மக்களிடம் சொல்லலாமா அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பேச துவங்கியிருக்கிறார்கள். அது என்ன தெரியுமா? அதாவது விஜய் அவர்கள் முதல் நாளில் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, முன்னாள் முதல்வராக இருந்த மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை விட்டு வெளியேறும்போது தமிழ்நாட்டு கஜானாவை 10 லட்சம் கோடி அளவிற்கு கடன் வைத்துவிட்டு இப்போ நயா பைசா கூட அதில் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை அவர் சொல்கிறார். ஆனால் உண்மையில் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த தகவலை எங்களுக்கு கொடுத்துருப்பது அப்படிங்கிறது ரிசர்வ் பேங்கில் ஒரு உயர் பொறுப்பில் இருந்த ஒரு நபர். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது நீங்கள் எடப்பாடி அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்னால் தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் அப்படிங்கிறது 2,23,00,000 கோடி ரூபாய். சரியா? எடப்பாடி வர்றதுக்கு முன்னாடி. இப்போ எடப்பாடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வருகிறார். வந்ததற்கு பிறகு அவர் வாங்கிய கடன் அப்படிங்கிறது 3,47,159,00,000 கோடி ரூபாய். சரியா? இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்ததற்கு பிறகு அவருடைய ஆட்சி காலத்தில் வாங்கப்பட்ட கடன் அப்படிங்கிறது 3,58,811,00,000 கோடி ரூபாய். ஆனால் விஜய் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 10 லட்சம் கோடி ரூபாய் கடனாக வாங்கினது மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக அந்த கஜானாவை காலி செய்திருக்கிறார்கள் என்று. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய கடன் அப்படிங்கிறது 10 லட்சம் கோடி, அதை மறுப்பதற்கில்லை. ஆனால் 10 லட்சம் கோடியை முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வாங்கினாரா அப்படின்னா இல்லை. அவர் வாங்கியதுங்கிறது கடந்த 5 வருடத்தில் 3,58,811,00,000 கோடி ரூபாய். சரியா? இது ஒரு முன்னாள் ரிசர்வ் பேங்கில் வேலை செஞ்ச நபர் நமக்கு அனுப்பி இருக்கக்கூடிய ஆதாரத்தினுடைய அடிப்படையில் நம்ம பேசுகிறோம். தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த விஜய் அவர்கள்ட்ட நம்ம ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்கிறோம். என்ன கேட்கிறோம் அப்படின்னா, கடன் வாங்காத இந்திய மாநிலங்கள் ஏதாவது ஒன்று உண்டா? கிடையவே கிடையாது. எல்லா மாநிலங்களும் கடன் வாங்குகின்றன. எதனுடைய அடிப்படையில் கடன் வாங்குகிறார்கள்? அதாவது ஒரு மாநிலத்தினுடைய வருவாயில் 3% கடனாக பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே தான் நீங்கள் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் கடந்த 5 வருடத்தில் என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்களும் தாவேக்காவினரும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மனிதர் செய்துவிட்டு சென்றிருப்பது சாதாரணமான விஷயம் அல்ல. உங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி இரட்டை இலக்கத்தை அடைந்திருக்கிறது. இந்தியாவில் எந்த மாநிலமே இந்த வளர்ச்சியை அடையவில்லை. இது எல்லாருக்குமே தெரியும். இது மோடியே ஒத்துக்கொண்ட விஷயம். ஒன்றிய அரசே வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி. இந்தியாவினுடைய மாநிலங்களிலேயே அதிகமான வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய இரட்டை இலக்க எண்ணை தொட்ட ஒரே மாநிலம் அப்படிங்கிறது தமிழ்நாடு. இதை நான் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி பொறுப்பிலிருந்து வெளியே போகும்போது தமிழ்நாட்டினுடைய மொத்த உற்பத்தி அப்படிங்கிறது 19 லட்சம் கோடி ரூபாய். ஆனால் அடுத்த 5 வருடத்தில் முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலினுடைய அவருடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டினுடைய மொத்த வருவாய் ஜிடிபி எவ்வளோ அதிகப்படுத்தி இருக்கிறது தெரியுமா? நீங்களாம் நம்ப மாட்டீங்க. 36 லட்சம் கோடி ரூபாய். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பிரமிப்பாக இருக்கா உங்களுக்கு? அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இவ்வளோ பெரிய அளவிற்கான ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை தமிழ்நாட்டிற்கு கொடுத்து விட்டு அதை இன்றைக்கு விஜய் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். வந்தவர் நீலி கண்ணீர் வடிக்கிறார். எப்படி? தமிழ்நாட்டு கஜானாவில் காசு இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ போதாக்குறைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவைக்காவை சார்ந்த சில பெண்கள் பேசுகிற ஒரு 1-2 வீடியோ தான் இருக்கும். அதை உலகம் முழுவதும் பரப்புறதான வேலை. அதில் ஒரு பொண்ணு பேசுகிறா. என்ன பேசுகிறா அப்படின்னா, தாவேக்கா விஜய் நலத்திட்டங்கள் செய்ய போகிறதுங்க அவருடைய சொந்த காசில், அதாவது அவர் சினிமாவில் சம்பாதிச்ச பணத்திலிருந்து செய்ய போகிறான். டிஎம்கே அப்படி கிடையாது இப்படின்னு ஏனோ தானோங்கிற வீடியோக்களை எல்லாம் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய அபத்தம்! கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பெரிய அபத்தங்கள் இந்த மாதிரியாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். நான் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ பெரிய வளர்ச்சியை தமிழ்நாட்டிற்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார் முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின். இதை மறைத்துவிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்குகிறார். ஏன் அவருக்கு இந்த பதட்டம்? முத நாளே ஏன் அவர் அப்படி பேசியிருக்கலாம்?
அதற்கு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, அவருக்கு நன்றாக தெரியும் அவர் இந்த முறை முதல்வராக வருவார் அப்படிங்கிறது, வரமாட்டார் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதனால் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு சீட்டோ 2 சீட்டோ கிடைக்கிறதுல வெற்றி கிடைக்கட்டும், அதுக்காக ஏதாவது ஒன்று அள்ளி வீசலாம். அதற்காக அவர் முன்மொழியப்பட்டது தான், தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுக்கப்பட்டதான் 2500 ரூபா பெண்களுக்கு, 6 கேஸ் சிலிண்டர், படித்த பட்டதாரி மாணவர்களுக்கு 4000 ரூபாய், 25 லட்சம் ரூபாவுக்கான இன்சூரன்ஸ், படிப்பு இடைநிற்றல், அதாவது இடையிலேயே படிப்பை நிறுத்தினா பேரண்ட்ஸுக்கு 15000 ரூபாய், இப்படின்னு யாருமே நம்ப முடியாத அளவிற்கான வாக்குறுதிகளை தொடர்ந்து அள்ளி வீசினார். இதை எதையுமே செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு இப்போ நன்றாக தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதனால தான் முதல் நாள்ல என்னென்னா, தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் கஜானால காசு இல்லைப்பா, எப்படி பண்ண முடியுதெல்லாம், நான் இதெல்லாம் இருக்கும்னு நினச்சி தான் வந்தேன். அவன் இதற்கும் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் தெளிவாக பதில் சொன்னார். கடந்த பிப்ரவரி மாதத்தில் தமிழ்நாட்டினுடைய மொத்த வருமானம் எவ்வளவு, தமிழ்நாட்டினுடைய கடன் எவ்வளவு அப்படிங்கிறத தெளிவாக நாங்கள் சொல்லியிருந்தோம். சொன்னதற்கு பிறகு இன்றைக்கு இப்படி சொல்வது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயமாக முடியும்? இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை ஒரு அரசாங்கம், முன்னாள் அரசாங்கம் சொல்லுது. அப்போ அதனுடைய அடிப்படையில் தானே நீங்கள் நலத்திட்டங்கள் அறிவிக்கணும். உங்கள் பாட்டுக்கு ஏதோ நீங்கள் ஒன்று அறிவிச்சிட்டு இன்றைக்கி நீங்கள் மு க ஸ்டாலின் ஏதோ டிஎம்கே அவங்க ஏதோ பெரிய அளவில் அவங்க வீட்டுக்கெல்லாம் காசை எடுத்துகிட்டு போனது மாதிரியும் இந்த மாதிரியெல்லாம் ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி செய்வது என்பது எவ்வளோ பெரிய அபத்தம், அதை நம்ம புரிந்து கொள்ளலாம். இதில் ஒன்று சொல்கிறேன் நான், இப்போது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருந்தார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 2000 ரூபா இந்த நேரத்தில் பெண்களுக்கு கிடைத்திருக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் இதில் ஒரு செய்தியை பார்க்கணும். நீங்கள் என்னென்னா, இந்த எடப்பாடியார் அவர்களுடைய காலகட்டத்தில் கோவிட்டுக்கு முந்தைய வருஷம், ஏன்னா இதெல்லாம் பேசும்போது இந்த பதிவில் நம்ம கூடுதலாக பேசியாகணும். நீங்கள் 1 லட்சம், அதாவது 1,13,529 கோடி ரூபாயை அந்த ஒரு வருடத்தில் எடப்பாடியார் கடனாக வாங்கியிருக்கிறார். அந்த வருஷத்தில் தமிழ்நாட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறது யாருக்குமே இன்று வரையிலும் தெரியாது. அதையெல்லாம் பற்றி நம்ம விசாரிக்கலாம், அதை பற்றி கேள்வி கேட்கலாம், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இதை பற்றி எதுவுமே பேசுகிற மாதிரி இல்லை. பேசுகிறது என்ன, வெறுமனே 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கக்கூடிய, அதே நேரத்தில் இந்தியாவிலே அதிகமான மக்களுக்கான நலத்திட்டங்களை உருவாக்கி இருக்கக்கூடிய, பெண்களுக்கான திட்டங்களை பட்டியலிட முடியும், பிள்ளைகளுக்கான திட்டங்களை பட்டியலிட முடியும். இதெல்லாம் இந்த ஸ்கீமில் தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இப்போ மின்சாரத்திலிருந்து உள்கட்டமைப்பிலிருந்து எல்லாமே எவ்வளோ பெரிய அளவில் நாம் முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம் என்பது தெரியும். அது இந்த 3 லட்சம் கோடி ரூபாயில் கடந்த எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் வாங்கின தொகைக்கு ஏறத்தாழ அதே தொகை தான் இந்த 5 வருடங்களும் வாங்கியிருக்கிறது. ஆனால் வளர்ச்சி எத்தனை மடங்கு அதிகரித்திருக்கிறது. எடப்பாடியுடைய காலத்தில் 19 லட்சம் கோடி என்றால் ஸ்டாலின் அவர்களுடைய காலத்தில் 36 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கிறது என்றால் நம்ம என்ன சொல்கிறது? அந்த மனிதரை நினைத்து பார்க்க வேண்டிய காலம் வந்திருக்கிறது. இனி நம்ம அவரை நினைத்து தான் பார்க்கணும். டெய்லி அவரையே நம்ம தோற்கடிச்சிட்டோம். இப்போ இனி நம்ம என்ன, டெய்லி கண்ணீர் விட்டு அழ வேண்டியது தான். அதற்கான இல்லை. இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன், அது அவர் சொன்னது தான், அந்த ரிசர்வ் பேங்கில் வேலை செஞ்சவர் தான் சொன்னது. கடன் வாங்கினால் அதை அடைப்பதற்கு ஒரு 15லேருந்து 20 வருடம் வரை கால அளவு இருக்கிறது. இப்போ அவசரமாக கடன் வாங்குறது அப்படிங்கிறது இருக்குது. அது இல்லாமல் இப்போ ஒரு மாநிலம் கடன் வாங்குகிறது என்றால் அதை அடைப்பதற்கு 15 ஆண்டு முதல் 20 ஆண்டு கால அவகாசம் இருக்கிறது. இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்துட்டீங்க, நல்லது. இதோ 36 லட்சம் கோடி ரூபாய் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு வருமானத்தை தமிழ்நாட்டிற்கு உருவாக்கி விட்டு சென்ற ஸ்டாலின் அவர்கள், இதை நீங்கள் இரட்டிப்பாக செய்து காட்டுங்கள். யார் வேண்டாம் என்று சொல்கிறார்? ஆனால் உங்களால் இதெல்லாம் செய்ய முடியாது என்பதால் தான் தமிழ்நாட்டு மக்களிடம் சொல்கிறீர்கள் கஜானா காலியாகி இருக்கிறது, 10 லட்சம் கோடி அப்படிங்கிற கணக்கெல்லாம். தயவு செய்து இது மாதிரியான பொய்களை தமிழ்நாட்டு மக்களிடம் சொல்லாதீர்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.